திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? ஒரே ஒரு பலன், கடன்காரன் என்ற பலன் தான் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு 5,50,000 கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க. இந்த கடனை யார் கட்டுறது? இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் மீது வரி போட்டு தானே அந்த பணத்தை வசூல் பண்ண முடியும். ஆட்சிக்கு வருவதற்கு என்ன சொன்னீங்க? அதிமுக ஆட்சியில் கடன் அதிகரித்து விட்டது, அந்த கடனை குறைப்பதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர்கள் அதிலே நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னீங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்டது, அமைக்கப்பட்ட பிறகுதான் கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கட வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, வரி இல்லாத துறையே இல்லை, அந்த அளவுக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை அமைத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். விலைவாசி, அதிமுக ஆட்சியில் விலைவாசி என்ன, உங்களுடைய ஆட்சியில் விலைவாசி என்ன ஒப்பிட்டு பாருங்க. மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் குறைவு, செலவு அதிகரிப்பு, கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. போட்டோ ஷூட் போடுவாரு, பத்திரிகையில் போட, பத்திரிக்கையாளர் அதுக்கு தான் தயாராக்குறீங்க. தினம் ஒரு அறிவிப்பு, எந்த அறிவிப்பாவது மக்களுக்கு தெரியுமா? இதுல போய் பேட்டி கேளுங்க. நான் இங்கேயே இருக்கிறேன், போய் ஒரு ஏதோ பேர் சொல்றாரு திரு ஸ்டாலின், நிறைய பெயர் சொல்றாரு. அந்த பெயரை இங்க இருக்கிற தாய்மார் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க மாற்று கட்சியிலிருந்து. அதில் போய் கேளுங்க, இப்படி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு, இந்த திட்டம் உங்களுக்கு தெரியுமா, இந்த திட்டத்தினால உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை வெற்றி அறிவு, அத்தனை விளம்பரம், தினம் விளம்பரம், கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு செய்யறாங்க. அத்தனையும் உங்களுடைய வரி பணம்.